எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இந்த நியூ இயர்க்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சோம். அது எப்படி செஞ்சோன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். நம்மளோட லைஃப்பில் நாட்டுக்கோழி பிரியாணின்றது டெய்லி அனுபவமாக இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் மெமரியாக இருக்கும். உங்களோட லைஃப்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் செய்கிற சமையலில் வாசம் மட்டும் நிறைஞ்சிருக்காது, பாசமும் நிறைஞ்சிருக்கும். சரி, இந்த பிரியாணியை எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி பிரியாணி ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னா அதில் இருக்க ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தான் காரணம். வாசனைகள் நம்மளோட மூளையில் தனியான ஒரு இடத்துல சேமிக்கப்படுது. அப்படி வாசனைகள் நம்ம மனசில் பதியும் போது அதை சுற்றி நடந்த விஷயங்களும் ரொம்ப ஆழமாகவே பதியுதுங்க. இந்த நேரத்தில் நாட்டுக்கோழி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் என்னோட மனசில் வந்து போகுதுங்க. நான் 2011-13 காலகட்டத்தில் நிறைய ட்ரெக்கிங் போவோம். பொதுவாக மக்கள் ட்ரெக்கிங் போகும்போது ப்ரெட்டு, ஜாமு, நூடுல்ஸ்னு எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. நாட்டுக்கோழியை கட்டிட்டு போயிடுவோம். மலை மேலே போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டியே. நாள் ஃபுல்லாக காட்டில் நடந்துட்டு மலை மேலே போயிட்டு நீரோடையில் உட்காந்து கோழியை க்ளீன் பண்ணி அதை பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற சுகமே தனிங்க. நீரோடை, நான், நட்சத்திரம், நாட்டுக்கோழி, இந்த காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களில் தினமும் கற்றுக் கொடுக்குங்க. இதெல்லாம் நம்ம எப்போ செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கற்றுக்காம விட்டுறாதீங்க. கற்றுக்கோங்க, ஒரு நாள் கட்டாயமாக யூஸ் ஆகுங்க. அப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணி அதை சமைக்கிறது. இன்றைக்கி அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் சொல்கிற விஷயம், நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழ்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, மன நிறைவாக இருக்கீங்க அப்படின்னு. இந்த வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்களும் இருக்குது. கஷ்டங்களும் சந்தோஷமும் நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், சந்தோஷமே இல்லை, எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டுருக்கு, இருந்தாலும் பிரச்சனையிலே தான் இருக்கேன், சந்தோஷத்தை நான் எப்போ தான் பார்ப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்காக ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். சிக்கன் பிரியாணி சாப்பிடணுன்னா கட்டாயமாக சிக்கன் இருந்தால் தான் செய்ய முடியும். அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னா புது புது விஷயங்கள் இருந்தால் தான் நம்ம மனசில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் புதுசாக இருக்கும். செஞ்சதையே செஞ்சிட்டு இருந்தோன்னா மனசில் ஒரு அலுப்பு தட்டிடும், வாழ்க்கையே வெறுப்பாக போயிடும். அதனால் உங்களோட வாழ்க்கையில் சின்ன சின்னதாக புது புது விஷயங்களை செய்யுங்க. அந்த புது புது விஷயங்களை செய்யறதுக்கு பயணப்படுங்கள். பயணம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நிறைய சந்தோஷத்தை கொண்டு வரும், அனுபவத்தையும் நிறைய கொண்டு வந்து தருங்க. நீ ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டப்பா பயணப்படுங்கள் அப்படின்ட்டு, காசு யார் உங்கள் அப்பனா தருவான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. பயணங்கள் பெரும் பண செலவு பண்ணி செய்ய வேண்டிய பயணங்கள் மட்டுமே கிடையாதுங்க. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகிறதும் பயணம் தான். பக்கத்தில் இருக்க பீச்சுக்கோ இல்லை பார்க்குக்கோ புது இடங்களுக்கு போக முயற்சி பண்ணுவோம். உங்களோட வாழ்க்கையில் பயணத்தினால நடந்த தரமான சம்பவம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க, எல்லாரும் தெரிஞ்சு சந்தோஷப்படட்டும். அதே போல் நான் சொல்கிறது தவறாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்தை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். தமிழ்நாட்டில் பல காலமாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயந்தான் காசி ராமேஸ்வரத்துக்கு போகிறது. இப்போ இருக்கிற மாதிரி ட்ரெயினோ இல்லை ஃப்ளைட்டோ பிடிச்சி சீக்கிரமாக அந்த காசி ராமேஸ்வரம் ட்ரிப்பை முடிச்சிட முடியாது. அந்த காலத்தில் எல்லாம் ஒன்று மாட்டு வண்டியில் போய் ஆகணும், இல்லை நடைப்பயணமாக தான் போய் ஆகணும். அத்தனை கிலோமீட்டர் பயணம் பெரும் பணம் இருக்கவங்களால தான் பண்ண முடியும். ஏழைகளுக்கு அது ஒரு எட்டாக்கனி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறான விஷயங்க. அப்போலாம் ஒவ்வொரு வீட்லேயும் திண்ணை இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்களாம், ஏங்கிட்டு இருப்பாங்க. அதனால சாப்பிட்ற செலவும் இல்லை, தங்குற செலவும் இல்லைங்க. அதனால் காசு இருக்கவங்க மட்டும் இல்லை, காசு இல்லாதவங்களும் காசி ராமேஸ்வரம் யாத்திரை நல்லபடியாக பண்ணிட்டு வந்தாங்க. அந்த பயணம் முடியும் போதே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையோட அனுபவம் கிடைச்சிரும். இன்றைக்கி கூட வேளாங்கண்ணி, திருப்பதி, மேல்மருவத்தூர் அந்த மாதிரி நிறைய யாத்திரைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம கடவுளுக்காக செய்யலைன்னாலும் ஒரு புது விஷயம் செய்கிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சோன்னா அதில் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான், பணம் இல்லாமலும் செய்ய முடியுன்றதுக்காக. பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய், பட்டை, லவங்கம், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுந்து, தக்காளி, தயிர், கறி, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், அரிசி ஊற வச்சு பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாமா? வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்களும் அதுக்கான அளவுகளும் வீடியோவோட எண்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லும் போடுறோம். அதில் உள்ள கழுவின தண்ணி எல்லாம் காயிற வரைக்கும் கொஞ்சம் விட்டுறலாம். அதுக்கப்புறமா நெய், ஒரு 100 கிராம் நெய்,
எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாம் உள்ளே போட்டுட்டு லைட்டாக கலக்கி வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். ஆமாம்மா ரேபிட் வெங்காயம் நல்லா பொண்ணு விரலாக வந்துருச்சு. Now you tell Junior. What do you want? Hungry. Daddy, baby is hungry. இப்போ பூண்டு, இஞ்சி கிளற ஆரம்பிச்சு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். அது கூடவே கொஞ்சமாக மிளகா பொடி, Konjama. இருமா மிளகா வதங்கலாம். கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். இருக்கிற தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா வந்துட்டே இருக்கும்போது அதில் இப்போ நம்ம சிக்கனை போட போகிறோம். சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் அதெல்லாம் லைட்டாக தக்காளி போட்டுக்கலாம். இல்லைன்னா பயங்கரமாக தீய ஆரம்பிச்சிடும். வெட்டி வச்சிருக்க தக்காளியை உள்ளே போட்டுக்கலாம். அதை க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதில் you will eat without brinjal or not? I can eat that brinjal, but I have no setting. Do you know the recipe for it? ஒரு கலரா
அப்புறம் எப்படி இருக்கு உங்க அனுபவம்? என்ன அனுபவம்ப்பா? ஆமாம், சிங்கப்பூருக்கு போயிட்டு ஒரு அங்கேயே ஊர் சிட்டவங்கிறதால அதனால பிஆரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிஆர் கொடுத்தா யாரும் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறும் பாருங்க. எதுவுமே நம்ம கையில கிடையாது. இருக்கவே இருக்கு நம்ம இந்தியா. சொன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க ஃப்ரெண்டு. இவ்வளோ டிராஃபிக் இருக்குடா, இவ்வளோ டிராஃபிக் என்னடா போய் சொல்றீங்க அப்படின்னு. நான் 9 மணிக்கு நாங்க இங்க பசங்களுக்கு ஏதோ ஒன்று அண்ணி சும்மா வீட்டில் இருக்குது. நம்ம சார்ஜ் போட்டுருக்கல. சாப்பிடலையா?